இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்ததான ஒரு வசனம் எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம். இல்ல ஊழியம் என்பது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லெந்து காலங்கள், இந்த பாடு மரண காலங்கள், இல்ல உபவாச காலங்கள்ல ஒரு கிரியை மிக மிக முக்கியம் என்று சொல்லி வேத வசனம், இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது என்ன கிரியை என்றால், செத்த கிரியைகளற நம்மை சுத்திகரிக்க வேண்டும். செத்த கிரியைகள், வேதாகமத்துல அநேக கிரியைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின என்று சொல்லி பவுல் சொல்வதை போல நாம் பார்க்கிறோம். அதே போல மாம்சத்தின் கிரியைகள் இருந்தாலும் செத்த கிரியைகளும் நமக்கு இருக்கக்கூடாது. இவை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது என்னென்ன செத்த கிரியைகள்? இந்த பாடுமர நாட்கள்ல, இந்த தபசு காலங்கள்ல இந்த செத்த கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கப்பட வேண்டும். செத்தது என்று சொன்னால் ஒருவேளை அதனால் பிரயோஜனமற்றது, பலனற்றது, நாம் என்னென்ன செய்கிறோமோ அதற்கு பலன் இல்லாமல் போகிறதான் செத்த கிரியைகள். அதற்கு உயிரற்ற ஒரு கிரியை. அப்ப நாம் ஒருவேளை அதை அறியாமல் செய்து கொண்டிருக்கலாம். அதை சரி செய்வதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக என்ன செத்த கிரியை என்று சொன்னால், சந்தோஷம் இல்லாமல் நாம் செய்யும் அனைத்துமே அது செத்த கிரியைகளா இருக்கிறது. அப்போ இந்த கிரியை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். சந்தோஷம் இல்லாமல் நாம் செய்கிறதான கிரியை. உதாரணமாக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதில் உற்சாகம் காணப்பட வேண்டும். உற்சாகம் எப்போது நம்மிடத்துல வரும்? நாம் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செய்தால் உற்சாகமாய் நம்மால் கொடுக்க முடியும், உற்சாகமாய் அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ உற்சாகம் இல்லாமல், அது ஒருவேளை தேவனுக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறோம். இந்த 2 விதமான காரியங்களிலும் உற்சாகம் இல்லாமல் நாம் எதையாகிலும் செய்தால், சந்தோஷம் இல்லாமல் எதையாகிலும் செய்தால் அது செத்த கிரியையா இருக்குது. அது கர்த்தருடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படாததாய் கூட காணப்படுகிறது. காயினை குறித்து நமக்கு தெரியும். ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை படைப்பதில் ஒரு ஆர்வம் காட்டினான். ஒரு மகிழ்ச்சி ஆபேலுக்கு இருந்தது. தன்னுடைய நிலத்துல சிறந்ததை எடுத்து படைக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வம் ஆபேலுக்கு இருந்தது. ஆனால் காயினுக்கோ அப்படிப்பட்டதான ஆர்வம் இருந்ததாக வேதத்துல நாம் பார்க்க முடியவில்லை. எனவே காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு இந்த காலகட்டத்துல நாம் உற்சாகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மன மகிழ்ச்சி இல்லாமல் எந்தெந்த காரியங்களை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆராதனைக்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போமானால், மகிழ்ச்சியோடே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ நான் ஆலயத்திற்கு போக வேண்டுமே, ஐயோ நான் போகவில்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் கேட்பார்களே, இப்படியாக என்னை நானே வற்புறுத்தி கொண்டு மகிழ்ச்சி இல்லாமல் நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அல்ல. மகிழ்ச்சியோடு நான் செய்வது மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு ஆராதனை செய்தார்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 47வது வசனத்துல பார்க்கிறோம்: சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனாதின் நிமித்தம் என்று சொல்லி அவர்களுக்கு வருகிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஆராதனை என்ன? மகிழ்ச்சியோடும் களிப்போடும் நாம் கர்த்தர்
கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். ஏன் இந்த மட்டும் எனக்கு ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறாரே, இந்த மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறாரே, இந்த மட்டும் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே, இதை எல்லாவற்றையும் நான் எண்ணி அவருக்கு மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் இன்னைக்கு இதே ஆராதனைகள்ல நாம் எப்படி பங்கு பெறுகிறோம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஆராதனை நடத்துறவர்களா இருக்கலாம், இல்ல ஆராதனையில பங்கு பெறுகளா இருக்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லும் போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த மனமகிழ்ச்சி நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியத்துல இந்த மனமகிழ்ச்சியோடு நாம் செயல்படுகிறோமா? ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு ஞாயிறு பாடசாலை ஊழியம், இல்ல வாலிபர் மத்தியிலே செய்கிறதான ஊழியம், இல்ல சர்ச்சை கூட்டி பெருக்கிறதான ஊழியம், இதெல்லாம் நாம் மனமகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறோமா? அப்ப சந்தோஷம் இல்லாமல் ஒருவேளை நாம் செய்யலாம், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்படாது, அது கர்த்தருடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளவே படாது. அதை செய்வது ஒண்ணுதான், செய்யாமல் இருப்பது ஒண்ணுதான். அதை செய்தும் ஒரு பலனுமே இல்லை பிரியமானவர்களே. அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்குரிய காரியங்கள்ல மன மகிழ்ச்சியோடு கூட நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 64வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், மன மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சிந்திக்கிறீர். கர்த்தர் மன மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்கிறவர்களை, மன மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கிறவர்களை சிந்தித்து பார்க்கிறவராய் இருக்கிறாராம். எவ்வளவு ஒரு நல்ல வசனம் பாருங்க. கர்த்தர் நம்மை சிந்தித்து பார்க்கிறவராய் இருக்கிறாராம். ஏன் ஆண்டவர் நம்மை மறக்க வேண்டும்? நாம் மனமகிழ்ச்சியாய் செய்யும் போது ஆண்டவர் நம்மை மறவாதபடிக்கு அவர் நம்முடைய கிரியைகளை சிந்தித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் வாசித்துதான 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுப்பதுல கூட கட்டாயத்தின் பேரில் அல்ல, அப்சன் அழகா சொல்லுது, கட்டாயமாயும் அல்ல, அபிஷனமாயும் அல்ல, நம்ம கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாலும் அதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இருதயத்தை பார்க்க தர நாம் போடுகிற காணிக்கையோ எதையுமே அவர் பார்க்கிறதில்லை. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதை என்ன இருதயத்தில் நாம் கொடுக்கிறோம், சந்தோஷமாய் கொடுக்கிறோமா, அவர் கொடுத்ததுல ஒரு பகுதியை நாம் அவருக்கு எப்படி செலுத்துகிறோம் என்பதுல மிக மிக கவனம் நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கு இந்த உற்சாகத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மனமகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் எந்த கிரியைகளை நாம் செய்தாலும் அவையெல்லாம் செத்த கிரியைகளே. அது ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, உலகத்தின் பாதையில இருந்தாலும் சரி. ஒருவேளை உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறதான வேலையில நாம் சந்தோஷம் இல்லாமல், ஏன் எனக்கு இந்த வேலை என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே அந்த வேலையை செய்து கொண்டிருப்போமானால் அது கர்த்தருடைய பார்வையில பிரியமாய் அல்ல. அநேகருக்கு அவங்க இருக்கிற வேலை அவர்களுக்கு பிடித்தமானது அல்ல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு வேலையை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் இதுல எனக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் செயல்படுவோம். அந்த இடத்துல நமக்கு சலிப்பு வரவே வராது, வரவும் கூடாது. நிறைய பேருக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வேலை ஆண்டவர் ஒருவேளை இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர் மாற்றுவார். ஆனால் கிடைத்திருக்கிற வேலையை நாம் சந்தோஷத்தோடு, அதாவது கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். நமக்கு சந்தோஷத்தோடு நம்ம செய்தால், மன நிறைவோடு நாம் செய்தால், எனக்கு என்ன, எனக்கா இது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் செய்தால் அது செத்த கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அதுதான் சொல்கிறார், மாம்சத்தின் செத்த கிரியைகளை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்ப சந்தோஷமாய் எல்லா காரியங்களும் நடப்பிக்கணும், சந்தோஷமாய் எல்லா காரியங்களையும் செய்யணும். இது எல்லாம் கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுகிறதாய் கூட காணப்படுகிறது. அப்போ இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் செய்கிறதான கிரியைகள் நம்ம இடத்துல இருக்குமானால் அந்த செத்த கிரியைகளை அகற்றி விடுவோம். உற்சாக மனதோடு சந்தோஷமாய் நாம் விதைப்போம், உற்சாக மனதோடு சந்தோஷமாய் நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் செய்கிறதான கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகளா இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்துல ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவரே உலகத்தின் பாதையிலும் நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். எங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து இந்த செத்த கிரியைகளுக்கு எங்களை நாங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இடைநேற்றின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.